தனுஷோட நடிப்புல கடைசியா ராயன் படம் வெளியாகியிருந்தது. அவரே இயக்குன இந்த படம் சுமாரான வரவேற்பையே பெற்றிருந்தது. அடுத்ததா அவர் சேகர் கமுலா இயக்கத்துல குபேரா படத்துல நடிச்சிட்டு வராரு. மேலும் இளையராஜா பயோபிக், மாரி செல்வராஜ் இயக்கத்துல ஒரு படம், 1000 ஒருவன் 2 ஆகிய படங்கள்லயும் கமிட் ஆகியிருக்காரு தனுஷ். இந்த சூழல்ல பின்னணி பாடகி சுசித்ரா தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா குறித்து பேசியிருக்கக்கூடிய விஷயம் ரசிகர்கள் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்தியாவினுடைய சிறந்த நடிகர்கள்ல ஒருத்தர்ன்ற பெயர் எடுத்திருக்காரு தனுஷ். அசுரன் படத்துல அவருடைய நடிப்பை பார்த்து இயக்குனர் இமயம் பாரதிராஜா பாராட்டியிருந்தார். அதே போல அது ஒரு கனாக்காலம் படத்தை இயக்குனப்போ தனுஷ் ஒரு சர்வதேச நடிகரா உயர்வாருன்னு பாலு மகேந்திராவும் சொல்லியிருந்தாரு. அவர் சொன்னது போலவே இப்போ ஹாலிவுட்லயும் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு தனுஷ். பெரும் கிண்டல்களை சந்தித்த தனுஷ் இப்போ அடைஞ்சிருக்கக்கூடிய வளர்ச்சிங்கிறது மிகப்பெரியது. அவருடைய நடிப்புல கடைசியா ராயன் திரைப்படம் வெளியாகியிருந்தது. அவருடைய 50வது படமா வெளியான அதை அவரை இயக்கியிருந்தார். ஏஆர் ரஹ்மான் இசையமைச்சிருந்த இந்த படம் பெரும் எதிர்பார்ப்போடு வெளியாகி சுமாரான வரவேற்பை தான் பெற்றிருந்தது. முக்கியமா படத்தினுடைய ஸ்கிரீன் பிளே படு மோசமா இருந்ததா பலரும் கடுமையான விமர்சனம் செஞ்சிருந்தாங்க. அடுத்ததா அவருடைய கையில குபேரா, இளையராஜாவினுடைய பயோபிக், மாரி செல்வராஜோடைய இயக்கத்துல ஒரு படம், 1000 ஒருவன் 2 ஆகிய படங்கள் இருக்கு. ரஜினிகாந்தினுடைய மூத்த மகள் ஐஸ்வர்யாவை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு தனுஷ். 2 மகன்கள் இருக்கக்கூடிய சூழல்ல தனுஷும் ஐஸ்வர்யாவும் இப்போ பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. 2 பேரையும் சேர்த்து வைக்க குடும்பத்தினர் முயன்று வர்றதா ஒரு பக்கமும், 2 பேரும் சட்டப்பூர்வமா விவாகரத்து பெற விண்ணப்பிச்சிருக்காங்கன்னு இன்னொரு பக்கமும் பேச்சுக்கள் இருந்துட்டு தான் இருக்கு. அதே சமயம் கண்டிப்பா 2 பேருமே சேருவாங்கன்னு தனுஷோடைய நெருங்கிய வட்டாரமும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலையில பின்னணி பாடகி சுசித்ரா தனியார் யூடியூப் சேனல் ஒன்னுக்கு கொடுத்திருந்த பேட்டியில தனுஷ் ஐஸ்வர்யா குறித்து பேசியிருக்காங்க. அவங்க பேசும்போது, தனுஷ் எனக்கு நெருங்கிய நண்பர். கார்த்திகை திருமணம் செய்யறதுக்கு முன்னாடியே தனுஷை எனக்கு தெரியும். ஒரு நடிகரா அவரை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சிறந்த நடிகர் அவர். ராயன் படத்துல எல்லாம் எவ்வளவு பவரா இருந்தாரு தெரியுமா? நான் அவரை நிறைய முறை உரிமை எடுத்து திட்டி இருக்கேன். காதல் கொண்டேன் சமயத்துல ஐஸ்வர்யா தனுஷ்க்கு பொக்கே அனுப்பினாரு. அப்போ தனுஷ் என்கிட்ட வந்து ரஜினி மகள் பொக்கே அனுப்பியிருக்காங்க, எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு, திருமணம் செஞ்சுக்கலாமான்னு நினைக்கிறதா சொன்னாரு. நானும் லூசானி, இதெல்லாம் அமிதாப் பச்சன் காலங்காலமா செஞ்சுட்டு வராரு. வளர்ந்துட்டு வர நடிகர்களை கோழி அமுக்குற மாதிரி தான் இது, திருமணம் எல்லாம் செஞ்சுக்காதன்னு சொன்னேன். ஆனா அவரோ ரஜினி பொக்கே அனுப்பியிருந்தா நீ சொல்றது சரி, அவருடைய மகள் தானே அனுப்பியிருக்காங்கன்னு சொன்னாரு. இல்ல திருமணம் செஞ்சுக்க வேண்டாம்னு அப்பவே சொன்னேன்னு சுசித்ரா அந்த இன்டர்வியூல பேசியிருக்காங்க.